அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காருங்க. திமுககாரங்க முதலமைச்சருக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய் பேசவே மாட்றாருன்னோ, ராஜ்மோகன், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா தான் பேசுகிறாங்கன்னோ, சோஃபா மாடல்ன்ற போலியான பரப்புரையை சட்டமன்றத்தில் மேற்கொள்ளும் போது அதுக்கு பேசாமல் மறுப்பு தெரிவித்தது எங்கள் கடமைன்னு சொல்லியிருக்காருங்க. டிஎம்கே சொல்கிறது எல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 வயது குழந்தைய திமுக ஆட்சியில் கற்பழிச்சிட்டாங்க, மறுநாள் ஆதாரத்தோடு வரணும்னு சபாநாயகர் கிட்ட சொன்னீங்களே, அதை ஏன் இன்னும் பண்ணலை? எது தேவையோ அதை பற்றி பேசியிருக்காங்க திருமதி சௌமியா அன்புமணி. அவங்க சொன்னதுக்கும் விளக்கம் தரலங்க. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களும் திமுக அமைச்சர்களும் வாயை திறங்க சிஎம்னு சொன்னதுக்கு பதில் சொல்லலைங்க. இதில் வேற சிலர் அண்ணா பேசலைன்னு கவலைப்பட்டீங்க, இப்போ பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, வேற லெவல் ஃபயரு. இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. சினிமா டயலாக் பேசி பிளாஸ்ட் பண்ணதை எல்லாருமே லைவ்ல பார்த்துட்டாங்க. ஆனாலும் சிலர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எதிர்க்கட்சிகள் பேச சொன்னது கற்பழிப்பு, பாலியல் குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு, பள்ளிகளில் தாவேகாவினரின் அத்துமீறல்கள் பற்றிங்க. ஆனால் இவற்றில் எதை பற்றியுமே பேசலைங்க. அடிப்படை தேவை, தொழில் முதலீடு, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்ற முக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அரசு இன்னமும் குற்றச்சாட்டு அரசியலையும் விளம்பர அரசியலையும் இருக்குங்க. இதை தான் நம்ம விசிகே தலைவரான திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் தோல்வியை ஏளனம் செய்யாமல் முதலமைச்சர் பொறுப்பை பார்க்குறது முக்கியம். இப்போ பேசுகிறது மாண்புக்கு உகந்தது இல்லை. கட்சி மேடையில் பேசும்போது கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை சட்டப்பேரவையில் பேசாமல் தவிர்த்திருக்கலாம். இனி வரும் காலத்தில் சட்டப்பேரவைக்கான மரபை முதலமைச்சர் என்னும் மகத்தான பதவிக்குரிய உயரிய மாண்பை பேணி காக்க வேண்டும்னு சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, நம்ம எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் இப்போ டிவிக்கு ஆட்சியில் நடக்கிற பிரச்சனை குறித்தும் பொய் விமர்சனங்கள் குறித்தும் ஆதாரத்தோட எல்லா கேள்வியையும் நம்ம சிஎம் கிட்ட கேட்டிருக்காருங்க. இதுக்கு ஆதாரமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத இப்போ ஆட்சியில் இல்லாத எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டு சில பல பொய் கருத்துக்களை சொல்லியிருக்காருங்க சிஎம் அவர்கள். எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆர் ஆட்சியை பெருமையாக சொல்கிறாரு விஜய் அவர்கள். யார் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் தமிழ்நாட்டோட கல்வி, பொருளாதார வளர்ச்சி, ஐடி வளர்ச்சிக்கு முக்கிய அடித்தளமே திமுக தாங்க. தலைவர் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்காருன்றதுனால கேள்வி கேட்கக்கூடாதுன்னெலாம் இல்லைங்க. கேள்வி கேட்குற உரிமையும் பதில் சொல்கிற உரிமையும் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் என்ன பேசாதன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே இல்லைன்னு பெரியவரே சொல்லியிருக்காருங்க.